ஓம் சாந்தி 14/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையை பிரம்மா தந்தையோட ஒரு அவதரிச்சு நமக்காக ஆசிரியராக பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமாக இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முகம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்ம பகவான் படிக்க வைக்கிறார் என்ற குஷி முகத்தில் பிரகாசிக்கணும்னு சொல்கிறாரு. நம்மளை யார் படிக்க வைக்கிறாங்க? நம்ம கடவுளே வந்திருக்கிறார், இறங்கி நமக்காக ஆசிரியராகி சொல்லிக் கொடுக்குறாருன்ற குஷி நம்ம முகத்தில் இருக்கணுன்றார். கேள்வி: இப்போது குழந்தைகளாகி உங்களின் முக்கியமான முயற்சி என்ன? பதில்: நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக முக்கியமானது நினைவு யாத்திரையாகும் சொல்கிறாரு. இப்போ நம்ம நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம். 63 ஜென்ம பாவங்களும் இருக்குது. இப்போ நம்ம வீக் ஆகி அதெல்லாம் பாபாவை நினச்சி கழிச்சிட்ருக்குறோம். ஆனால் இதை நம்ம முடிக்கலைன்னா நம்ம தர்மராஜ்புரியில் தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும், அந்த பாவங்களை அழிக்கலைன்னா. அதனால் இப்போ நம்ம தப்பிப்பதற்காக முயற்சி பண்ணிகிட்ருக்குறோன்னு சொல்கிறாரு. முக்கியமானதே பாபாவை நினைக்கிறது தான். இதன் மூலம் விக்ரம விநாசம் ஆகுன்றாரு. நீங்கள் அன்போடு நினைத்தால் நிறைய வருமானம் கூட சேமிப்பாகுன்றாரு. அதாவது இப்போ பாவ கணக்கும் முடிஞ்சிடும். அடுத்தடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு நமக்கு வருமானமும் சேமிப்பாகுன்றாரு. அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்தால் பழைய உலகமே மறந்து போகின்றாரு. ஞானத்தின் விஷயங்கள் புத்தியில் வந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் வாய் மூலமாக எந்த குப்பை கூல விஷயங்களையும் இப்போ பேசக்கூடாதுன்றாரு. பாட்டு உன்னை அடைந்து நான் பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. பாடல் கேட்கும்போது ஒரு சிலருக்கு அதன் பொருள் புரியுது, மேலும் அந்த குஷியும் அதிகரிக்குது. பகவான் நமக்கு கற்பிக்கிறார். பகவான் நமக்கு உலகத்தின் ராஜ பதவியை இப்போ அளிக்கின்றார். ஆனால் அவ்வளோ மகிழ்ச்சி ஒரு சிலருக்கு தான் இருக்குது. நிலையாக அந்த நினைவு கூட இருக்கிறதில்ல. நாம் பாபாவுடையவர்களாக இருக்கிறோம், பாபா நமக்கு கற்பிக்கிறார். நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த போதையே வர்றதில்ல. அந்த சத்சங்களில் கதையை கேட்குறாங்க, அவங்களுக்கு கூட மகிழ்ச்சி ஏற்படுது. இங்கேயோ பாபா எவ்வளோ நல்ல விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்கிறார், பாபா சொல்லி கொடுக்குறாரு. மேலும் உலகத்திற்கு நம்மளை அதிபதி ஆக்குறார் என்றால் மாணவர்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். அந்த உலகியல் கல்வியை கற்கக்கூடியவர்களுக்கு கூட எவ்வளோ குஷி இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இங்கே இருப்பவர்களுக்கு அவ்வளோ குஷியே இல்லை. கடவுளே பாடம் சொல்லித்தராருன்னா எவ்வளோ குஷி இருக்கணும். ஏன் நமக்கு அந்த குஷி இல்லைன்னு கேட்குறாரு. புத்தியில் பதிவதும் இல்லை. இப்படிப்பட்ட பாடல்களை 4-5 முறை கேளுங்கள்ன்றாரு. அதை சில பாடல்கள்லாம் தொகுத்து வச்சுட்டு அதை கேளுங்கன்றார். பாபாவை மறப்பதால் இந்த பழைய உலகம் மற்றும் பழைய உறவுகள் கூட உங்களுக்கு நினைவுக்கு வருகின்றது. இப்படிப்பட்ட நேரத்தில் பாடலை கேட்கும்போது தந்தையின் நினைவு ஏற்படுன்றாரு. அப்பா என்று சொல்வதால் சொத்து கூட உங்களுக்கு நினைவுக்கு வரும். படிப்பினால் சொத்து கிடைக்கிறது. நீங்கள் சிவபாபாவோட முழு உலகத்திற்கும் இப்போ அதிபதி ஆவதற்காக தான் கற்கிறீர்கள். வேறு என்ன வேண்டும் உங்களுக்குன்றாரு. இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்கணும்னு சொல்கிறாரு. இன்றைக்கி குஷியை பற்றி தான் பேசுகிறாரு. இரவும் பகலும் துக்கம் விலகி போகணுன்றாரு. முக்கியமாக தூக்கத்தை நீக்கி இப்படிப்பட்ட தந்தை மற்றும் ஆசிரியரை போதையில் இருப்பது போன்று நினைக்கணும். ஆஹா, நமக்கு பாபாவிடமிருந்து உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கின்றதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு குஷி வரணும். ஆனால் மாயை நினைக்க விடுவதில்லை. உற்றார் உறவினர் நினைவு தான் வந்து கொண்டே இருக்கிறதுன்றாரு. அவர்களின் கவலை வந்து கொண்டே இருக்குது உங்களுக்கு. அது நல்லவங்களாக இருந்தாலும் அவங்கள பற்றி கவலை, கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள பற்றி இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்லாம் கவலை வருது. பழைய அழுகிய குப்பை நிறைய பேருக்கு நினைவுக்கு வருதுன்றாரு. பாஸ்டெல்லாம் யோசிக்கிறது அதெல்லாம் நினைவுக்கு வருதுன்றாரு. நீங்கள் உலகத்திற்கே அதிபதி ஆகிறீங்கன்னா பாபா இப்போ தெரிவிக்கிறார். அந்த போதை நிறைய பேருக்கு ஏறுவதே இல்லை. அதாவது நான் உலகத்துக்கே அதிபதி ஆகிறன்ற போதை யாருக்கும் ஏறுறதில்லை. பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்களின் முகம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா? இங்கே பகவானே கற்பிக்கிறார். அந்த மகிழ்ச்சி ஒரு சிலருக்கு தான் இருக்கின்றது. இல்லையென்றால் மகிழ்ச்சியின் அளவற்றதாக ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்கிறாரு. எல்லையற்ற தந்தை நம்மை இப்போ படிக்க வைக்கிறார். இதை மறந்து போயிடுறாங்க. இந்த நினைவில் இருந்தால் கூட குஷி இருக்கும். ஆனால் கடந்த காலத்தின் கர்ம போகம் கூட தந்தையை நினைக்கவே விடுறதில்ல. முகம் குப்பையின் பக்கம் செல்கிறது. பாபா அனைவருக்காகவும் சொல்லலை, வரிசை கிரமத்தில் தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் பாபா சொல்லலை. மகான் சௌபாக்கியசாலிகள் எப்படி இருப்பாங்கன்னா தந்தையின் நினைவில் இருப்பாங்க. பகவான் பாபா நம்மை கற்க வைக்கின்றார். இந்த படிப்பில் இந்த ஆசிரியர் நம்மை வக்கீலாக்குகிறார் என இருப்பது போல் இங்கே பகவான் நம்ம பகவதியாக்குவதற்காக நம்மை கற்க வைக்கின்றார் என்ற போதை எவ்வளோ இருக்கணும். கேட்கும்போது ஒரு சிலருக்கு தான் போதை ஏறுதுன்றாரு. மற்றவர்கள் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லை.
குருவை வச்சுக்கிறாங்க. பிறகு இவர்கள் நம்மை உடன் அழைத்து செல்வார்கள், அப்படி பகவானை சந்திக்க வைப்பார்கள்ன்றான் நினைக்கிறாங்க. பக்தியில் அவர்களோ தானே பகவான்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க எப்படி உங்களை பகவான்கிட்ட கூப்பிட்டு போவாங்க? அவங்கள மட்டும்தான் சந்திக்க வைக்கிறாங்க. அவங்க உடன் அழைத்து போவார்களா என்ன? அவங்க சைடன் விட்டு போகிறாங்க, நம்மளை கூடையாக கூட்டுட்டு போகிறாங்க. மனிதர்கள் பகவானிடம் செல்ல வேண்டும் அல்லது சாந்தி தாமம் அழைத்து செல்வார்கள் என்பதற்காகவே குருவையை தான் அடையிறாங்க. எதுக்கு வானப்பிரஸ்த நிலையில் குருவை பார்க்க போகிறாங்கன்னா, கடவுளை காட்டுவாங்க, நம்மளை கூட்டுட்டு போவாங்கன்ட்டு போகிறாங்க. இந்த தந்தை எதிரில் எவ்வளோ நமக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் மாணவர்கள் இப்போ கற்றுக் கொடுக்கக்கூடிய டீச்சரை மட்டும் நினைங்க. முற்றிலும் நினைவு வர்றதில்ல, பாபா நினைவே வர்றதில்ல. கேட்கவே கேட்காதீர்கள்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி நல்ல நல்ல குழந்தைகள் கூட பாபாவை நினைக்கிறது இல்லைன்றாரு. சிவபாபா நம்ம இப்போ படிக்க வைக்கிறார். அவர் ஞான கடல் நமக்கு சொத்தே கொடுத்துட்ருக்கிறார். இந்த நினைவு இருந்தாலே மகிழ்ச்சியின் அளவு நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்குன்றாரு. பாபா எதிரில் புரிய வைத்தா கூட அந்த போதையே ஏறுவதில்லை. புத்தி வேற எங்காவது இப்போ போயிட்டுருக்குது. என்னை நினைத்தால் உங்களுடைய விக்கிரமங்கள் அழியுன்ட்டு பாபா சொல்கிறாரு. ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைக்காதீங்க. நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், அழியக்கூடிய பொருளை ஏன் நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே யாராவது இறந்தாங்கன்னா 2-4 வருஷம் கூட அவங்களே நினச்சிட்ருக்குறாங்க இல்லையா? அந்த துக்கம் அவங்களுக்கு போக மாட்டுது. இறந்து போனவங்களே அந்த போய் அவங்க அடுத்த பிறவியில் போய் நடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் இவங்க இங்கே மறக்காமல் இருப்பாங்க. இதை எதுக்காகன்றார் பாபா. அவர்களின் புகழ் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். செத்து போனவங்களுடைய புகழே பாடிட்டுருக்குறாங்க. இப்போது என்னை நினைங்கள் என நேரடியாக குழந்தைகளுக்கு பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறாரு, இங்கே நம்ம வந்திருக்கிறதே பாபாவை நினைக்க தான். அப்புறம் எதுக்கு நீங்கள் செத்து போனவங்களாம் நினச்சிட்ருக்குறீங்கன்றார். யார் எவ்வளோ அன்போடு நினைக்கிறாங்களோ அவ்வளோ பாவங்கள் விலகி போகும் சொல்கிறாரு. நிறைய வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாலையிலேருந்து தந்தையை நினையுங்கள் சொல்கிறார். பக்தி கூட அதிகாலையில் தான் எழுந்து செய்கிறாங்க. நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள். நீங்கள் பழைய உலகத்தின் குப்பையில் இப்போ மாட்டிக்கொள்ளாதீர்கள்ன்றாரு. பிகே ஆகிட்டு இந்த பழைய விஷயங்களெல்லாம் அந்த குப்பை மாதிரி மனசில் வச்சுக்காதீங்கன்றாரு. ஆனால் பல குழந்தைகள் மாட்டிக்கிறாங்க. கேட்கவே வேண்டாம்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. குப்பையிலேருந்து வெளியே வர்றதே இல்லைன்றாரு. அதாவது பழைய விஷயங்களே பேசிகிட்டு இருக்குது. நாள் முழுவதும் குப்பையை தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஞானத்தின் விஷயங்கள் புத்தியிலே வர்றதில்லை. இன்றைக்கி பாபா என்ன சொன்னார்னு கேட்டால் தெரியாது, நமக்கு மறந்துடுவோம். இதே நமக்கு நேற்று நடந்தது, முன்னாநேற்று நடந்தது, போன வருஷம் நடந்ததெல்லாம் கேட்டால் உடனே சொல்லுவோம். அது எப்படின்னு தான் தெரியாது. அதெல்லாம் புத்தியில் நல்லா ஸ்டோர் ஆகிருக்குது. பாபா சொல்கிற ஞானம் ஸ்டோர் ஆகலை. அதான் சொல்கிறாரு. முழு நாளும் சேவைக்காக இப்போ ஓடிக்கொண்டே இருக்கும் குழந்தைகளும் சிலர் இருக்கிறாங்கன்றாரு. சில குழந்தைகள் தான் முழு நாளும் சேவைக்காகவே ஓடிட்டுருக்குறாங்க. யார் பாபாவின் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு நினைவு வரும், பாபா நினைவு வரும்ன்றாரு. இச்சமயம் எல்லாரையும் விட அதிகமான சேவையில் மனோகர் தாதிஜி அந்த காலத்தில் சொல்கிறாரு, அவங்க இருக்கிறாங்க. இன்று கர்னால் என்ற ஊருக்கு அவர் போனார், இன்று வேறு எங்கோ சென்றார்ன்ட்டு பாபா சொல்கிறாரு. சேவைக்காக அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. பாபா வாயிலேருந்தே அந்த பேர் வருது பாருங்கள். அந்த அளவுக்கு அவங்க சேவை செய்கிறாங்க. யார் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எப்படி சேவை செய்வாங்கன்னு சொல்கிறாரு பாபா. பிக் ஆகிட்டு மற்றவங்க சண்டை போட்டுக்கிட்டோன்னா அப்போ அந்த சண்டையில் தானே புத்தி போகும், எப்படி சேவை பண்ணுவாங்கன்னு கேட்குறாரு. பாபாவிற்கு யார் மிகவும் பிடிக்கும்? நன்கு சேவை செய்யக்கூடியவர்களை தான் பாபாவுக்கு பிடிக்கும். இரவும் பகலும் சேவை பற்றிய சிந்தனையில் இருப்பவர்கள் தான் பாபாவின் இதயத்தில் இடம் பிடிப்பார்கள்ன்றாரு. அடிக்கடி இது போன்ற பாடல்களெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு பாபா நினைவு இருக்கும். சில பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சதா செலக்ட் பண்ணி ஒரு 4-5 பாட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. கர்மா செய்யும் போது எப்பயாவது சோகமாக இருக்கும்போது அந்த பாபா பாட்டை கேட்டுக்கங்கன்றார். சிறிது போதையும் உங்களுக்கு இருக்கும். சில நேரம் யாருக்காவது சோர்வு ஏற்பட்டால் கூட பாடல்களை உங்களுக்கு கேட்கும்போது மகிழ்ச்சி வரும்ன்ட்டு பாபா யுக்தி சொல்கிறாரு. ஆஹா, நம் உலகத்துக்கே அதிபதி ஆகிறோம், பாபா என்னை மட்டும் நினைங்கள்ட்டு சொல்கிறாரு. இது எவ்வளோ எளிதான படிப்புன்றாரு. பாபா நல்ல 10 to 12 ரெக்கார்டை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார் பிரம்மா பாபா. இவ்வாறு ஒவ்வொருவரோடும் இந்த மாதிரி சாங்ஸ் இருக்கணுன்றாரு. இருப்பினும் மறந்து போகிறாங்க. சிலரோ போக போக படிப்பே விட்டுடுறாங்கன்றாரு. முரளி படிப்பே விட்டுடுறாங்க. மாயை சண்டையிடுது, போரிடுது அவங்கள்ட்ட. பாபா தமோ பிரதான புத்தியை சுத்தமாக்குவதற்காக எவ்வளவு எளிய வழிமுறைகள்லாம் இப்போ சொல்லி கொடுக்குறாரு. இப்போது உங்களுக்கு சரி தவறை சிந்திக்கக்கூடிய புத்தி கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ தான் நமக்கு சரி எது தவறு எதுன்னே தெரியுது. இவ்வளோ நாள் முரளி கேட்டோம். பகுத்தறியும் சக்தியே நமக்கு பாபா நினைக்க தான் வருது. அப்போ தான் எது ரைட்டு எது தப்பு, யார் நல்லவங்க கெட்டவங்க, யார் கூட நம்ம பழகணும், தவறு செய்கிறவங்களோட பழகினா அவங்களுடைய விக்கிரமும் சேர்ந்து நம்ம தலையில் ஏறிடும். அது பிகே ஆகிட்டு 100 மடங்கு தவறு செய்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் செய்யும்போது நமக்கும் அந்த 100 மடங்கு தவறு வந்துடும். தர்மராஜபுரியில் நம்ம பதில் சொல்லணும்.
இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஞான சுரூபமாக இருந்து காரியங்கள் செய்யணும். எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யணுன்றாரு. ஓ பதித பாவனா வாருங்கள் என தந்தை தான் அழைக்கிறாங்க. இப்போது தந்தை வந்திருக்கிறார் என்றால் தூய்மையாக வேண்டும் அல்லவான்னு சொல்லி சொல்கிறாரு. உங்கள் தலையில் பல பிறவிகளின் சுமை, பாவ சுமை இப்போ இருக்குது. அதற்காக எவ்வளோ நினைக்கிறீங்களோ தூய்மையாகிறீங்களோ உங்களுக்கு மகிழ்ச்சி கூட அதிகரிக்கும். இப்போ நம்ம தூய்மையாட்டோன்னா அதோடைய அறிகுறி என்னென்னா, நம்ம அளவு கடந்த குஷியில் இருப்போம். உள்ளுக்குள்ளார நம்ம திருப்தியாக இருப்போம், அளவு கடந்த குஷி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தூய்மையாயிட்டோன்னு அர்த்தம். பாபா சொல்கிறார், சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் தன்னுடைய கணக்கையும் வைக்கணும் இல்லையா. சிலர் முரளி கேட்குறாங்க, போய் தாரணை செய்கிறாங்க, அதை மற்றவங்க சொல்கிறாங்க, சென்டரில் போய் கருணா சேவையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நைட் ஆனால் தன்னுடைய சார்ட்டை வைக்க மாட்டுறாங்க. எவ்வளோ நேரம் பாபா நினச்சோம், சேவை மட்டும் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் பாபா நினைக்கிறது இல்லை. பாபா நினச்சா தானே பாவம் அழியும். அதான் சொல்கிறாரு, சார்ட்டு வைக்கணும். சார்ட் வைக்கிறதே இல்லைன்றாரு. நாம் தந்தையை எவ்வளோ நேரம் நினைக்கிறோம். நினைவின் சார்ட் யாரும் வைக்க முடியாது, ஆனால் நினைவினுடைய சார்ட் யாரால் கரெக்டாக வைக்க முடியாதுன்றாரு. வாணி கருத்துக்களை எழுதுகிறாங்க, பாயிண்ட்ஸ்லாம் கூட எழுதுகிறாங்க, ஆனால் நினைவு மறந்து போகிறதுன்றார். ஆனால் பாபாவை நினைக்கிறது மறந்துடுது. நீங்கள் நினைவிலிருந்து சொற்பொழிவாட்டினால் உங்களுக்கு நிறைய பலம் கிடைக்கும்ன்ட்டு பாபா சொல்கிறாரு. இல்லையென்றால் நானே சென்று நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன்ட்டு பாபா சொல்கிறாரு. இப்போ நம்ம முரளி நடத்தும் போது பாபா நினைவுலேருந்து சொல்லும்போது நமக்கு நிறைய சக்தி கிடைக்குதுன்னு பாபா இன்றைக்கி சொல்கிறாரு. இல்லைன்னா சில பேர் உடம்புல பிரவேசித்து இவரே போயிட்டு ஞானத்தை சொல்கிறாராம், உதவி செய்கிறான்னு சொல்கிறார். அவரே நானே சிலருக்குள் பிரவேசமாகி நானே சேவை செய்கிறேன், சேவை செய்ய வேண்டும் அல்லவான்னு சொல்கிறார். யாருடைய பாக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என பார்க்குறாராம் மேலேருந்து. புரிய வைப்பவர்களுக்குள் இவருக்கு புத்தி இல்லை என்றால் நானே பிரவேசமாகி சேவை செய்கிறேன்றாரு. பிறகு ஒரு சிலர் பாபா தான் இந்த சேவை செய்தார் எனவும் எழுதுகிறாங்க. எங்களுக்குள் இவ்வளோ சக்திலாம் இல்லை, இது யார் செஞ்சாங்கன்னே தெரியல, இது கடவுளே செய்கிறாருன்ட்டு சொல்கிறாங்க. பாபா தான் முரளியை நடத்தினார், நாங்கள் இவ்வளவு நன்றாக புரிய வைத்தோம் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு அவர்களது அகங்காரம் கூட வந்துடுதுன்னு சொல்கிறாரு. அதாவது பாபா தான் அவங்களுக்குள்ள பிரவேசமாகி முரளி நடத்துகிறார். ஆனால் இவங்களுக்கு சிலர் சகோதரிகளுக்கு, சில மாதா சகோதரிகள் யாரோ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம சொல்லி தான் எல்லாருக்கும் புரியுது, நமக்கு அவ்வளோ ஞானம் இருக்குது, நாங்கள் நல்லா புரிய வச்சோன்ட்டு அகங்காரம், ஈகோ வந்துடுதுன்னு சில பேருக்குன்றாரு. நான் நன்மை செய்வதற்காக பிரவேசமாகிறேன்னு சொல்கிறார் பாபா. அவரே பிரவேசமாகி சொல்கிறாராம். பிறகு அவர்கள் பிராமணியை விட வேகமாக செல்கின்றனர் என பாபா கூறுகின்றார். இப்போ யார் கிளாஸ் எடுத்தாங்களோ அவங்கள விட வேகமாக அந்த கிளாஸை கேட்டு போயிடுறாங்க. ஏன்னா பாபா பிரவேசமாகி சொல்கிறதுனால பூட்டு தைச்சிருது, பூட்டு ஓப்பன் ஆகிடுது. அதனால் அவங்க நிறைய ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பிராமணியை விட வேகமாக நிறைய பேர் மாறிடுறாங்க. யாராவது முட்டாளை அனுப்பிவிட்டால் இவர்களை விட நாமே நன்றாக புரிய வைப்போம் என அவர்கள் நினைக்கிறார்கள். சிலர் புரிய வைக்கிறது சரியாக இல்லை அப்படின்னா சிலர் நினைக்கிறாங்க, இவங்களோட நம்மளே நல்லா புரிய வைக்கலான்ட்டு நினைக்கிறாங்க. குணமும் இல்லை, இவர்களை விட நம்முடைய நிலையே நன்றாக இருக்கிறதுன்ட்டு சிலருக்கு எண்ணம் இதெல்லாம் ஓடுது. சிலருக்கு ஒரு சிலர் தலைமையில் இருந்தால் மிகவும் போதை அவங்களுக்கு ஏற்படுது. இப்போ தலைமையில் வச்சிடுறாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஹெட் வெயிட் ஆகிடுதுன்னு சொல்கிறார் பாபா. மிகவும் பகட்டோடு இருக்கிறாங்க. அதாவது தான் பாபா கருவியாக வச்சுருக்கிறார். அந்த கருவி பணிவு உணர்வோடு நம்ம இருக்கணும். சிலர் பகட்டோடு இருக்கிறாங்க, பெரிய மனிதர்களை கூட நீன்ட்டு பேசுகிறாங்க. இவங்களோட வயசு அதிகம்னா, ஒரு வயசானவங்கன்னா நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். ஆனால் அவங்க நீன்ட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க சொல்கிறாரு. அவர்களை தேவி என்று சொன்னால் போதும், அதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள்ன்றாரு. இவ்வாறு பலர் இருக்கிறாங்கன்றாரு. இந்த மாதிரிலாம் அகங்காரத்தோட சிலர் இருக்கிறாங்க, பலர் இருக்கிறாங்கன்றாரு. ஆசிரியரை விட மாணவர்கள் புத்திசாலியாக இப்போ ஆகிறாங்க. தேர்வில் தேர்ச்சி பெற்றனர் என்றால் ஒரு பாபா தான், அவரே தான் ஞான கடல். அவர் மூலமாக நீங்கள் படித்து பிறரை படிக்க வைக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. சிலர் நன்கு தாரணை செய்கிறாங்க, சிலர் மறந்து கூட போயிடுறாங்க, முரளி படித்ததை கூட மறந்துடுறாங்க. மிகப்பெரிய முக்கியமான விஷயமே பாபா நினைக்கிறது தான். நினைவு யாத்திரை ஆகும். நம்முடைய விகர்மம் எப்படி விநாசம் ஆகும், எப்படி நம்ம பாவம் அழியும். பாபா நினச்சா தான் பாவம் அழியன்றாரு. சில குழந்தைகளின் நடத்தை இவ்வாறு இருக்கிறது. சில குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. அது இந்த பிரம்ம பாபாவுக்கு தான் தெரியும்னு சொல்கிறாரு. மேலும் அந்த பாபாவும் அறியட்டும், சிவபாபாவும் அறியட்டும்னு சொல்லி பிரம்ம பாபா சொல்கிறாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தண்டனைகளிலிருந்து தப்பிப்பதற்காக முக்கியமான முயற்சி செய்யணுன்றாரு. அதற்கு முக்கியமே நினைவு யாத்திரை தான். அதன் மூலம்தான் உங்களுக்கு பாவம் விநாசமாகுன்றாரு. பாபா நினச்சாதான் அந்த தண்டனையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும்.
ஒரு சிலர் பணத்தால் உதவி செய்கிறாங்க, நான் பணக்காரர் ஆகலான்லாம் நினைக்கிறாங்க. இப்போ பிகேஸ் வந்து பணம் கொடுத்துறாங்க, பணம் கொடுத்துட்டு பணம் மூலமாக நம்ம பணக்கார ஆகிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தண்டனைகள்லேருந்து தப்பிப்பதற்காக முயற்சி செய்யணும். நீங்கள் பணம் கொடுத்துட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு தர்மராஜபுரிக்கெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்கன்னா கிடையாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம அங்கே பதில் சொல்லி ஆகணும். பணம் கொடுத்துட்டாலாம் சரியாயிடும்லாம் கிடையாது. தண்டனைலேருந்து தப்பிப்பதற்கு பாபாவை நினைவு செய்யணும், யோகா பண்ணணும், முரளி கேட்கணும், கொஞ்சம் சேவையும் செய்யணும். அப்போ தான் தண்டனைலேருந்து தப்பிக்க முடியுன்றார். இல்லை என்றால் தந்தைக்கு முன்பு தண்டனை அடைய வேண்டியிருக்கின்றார். நீதிபதியின் குழந்தை இது போன்ற வேலைகளை செய்தால் நீதிபதிக்கு இழுக்காக மாறிவிடுன்றாரு. இழுக்காக இருக்கும் இல்லையா, நான் யாரை பகவான் பாலனை செய்கிறேனோ, அதாவது இப்போ கடவுள் வந்து யாரை பாலனை செய்கிறாரோ அவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ கடவுள் யாரை வந்து வளர்ப்பு பண்ணிகிட்ருக்கிறாரோ அவருக்கு தண்டனையும் அவரே தான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவரோட தர்மராஜும் இருக்கிறாரு. அச்சமயம் பாபா எவ்வளோ புரிய வைத்தார், படிப்பித்தார். நாம் கவனம் கொடுக்கவில்லையே என்னை தலை குனிந்து ஐயோ ஐயோன்ட்டு சொல்லுவாங்க. எங்கன்னா தர்மராஜபுரியில் சொல்லுவாங்களாம். பாபாவுடன் தர்மராஜ் கூட இருக்கிறார் இல்லையா, பாபா பயம்படுத்துகிறார் இன்றைக்கி. அவருக்கு ஜாதகமே தெரியும், எல்லாருடைய ஜாதகம் பாபாவுக்கு தெரியும். நம்ம ஆத்மாவில் எல்லாம் பதிவாக இருக்குது. அது அங்கே நம்ம மேலே போகும்போது எல்லாமே ரெக்கார்டானது, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ நம்ம எதுலேருந்தும் தப்பிக்க முடியாது. இப்போது நீங்கள் நடைமுறையில் பார்க்குறீங்க, ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். 10 வருஷங்கள் தூய்மையாக இருந்தாங்க பிகேஸு. திடீரென்று மாயை அவங்கள குத்து விட்டுருச்சு. அவங்க சேமித்த வருமானம்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, பத்தித்தமாகி விட்டனர் சொல்கிறாரு. இவ்வாறு நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளனன்றாரு. பலர் பேர் விழுகின்றார்கள், நிறைய பேர் விழுறாங்கன்றார் பாபா. மாயாவின் புயலில் முழு நாளும் வீச்சு அடைகிறாங்க, பின் பாபாவையும் மறக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு மாயா புயலே வீசுது, அதில் பாபாவை எங்கே நினைக்கிறது, அந்த மாதிரி ஆகிடுது. பாபாவோட வந்து நமக்கு எல்லையற்ற ராஜ்ய பதவி கிடைக்குதுன்றாரு. அந்த மகிழ்ச்சி யாருக்குமே இருக்கிறதில்ல. காமத்திற்கு பின்னால் மோகம் இருக்குதுன்றாரு. இதில் பற்றற்றவர்களாக இப்போ மாற வேண்டும். பத்திதர்களை நாம் ஏன் நினைக்க வேண்டும் சொல்கிறாரு. தூய்மையற்றவர்களை போய் நம்ம எதுக்கு நினைக்கணும்? நமக்கு ஒரு சிலரை பிடிக்கல, அவங்கள பற்றியே நாள் முழுதும் நினச்சிட்ருக்குறோம். பாபா தான் சொல்கிறாரு, அவங்க தூய்மையற்றவங்க, அவங்கள ஏன் நினைக்கிறீங்க? நீங்கள் பாபாவை நினைங்க, ஆத்மானு புரிஞ்சு பாபா நினைங்கன்றாரு. இவர்களுக்கும் கூட நாம் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். யார் உங்களுக்கு பிடிக்காதவங்களா இந்த தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட நம்ம பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து அவங்கள எழுப்பணும் சொல்கிறாரு. இவர்களை எப்படியாவது சிவாலயத்திற்கு தகுதியுடையவராக நாம் மாற்ற வேண்டும், இந்த மாதிரி எண்ணம் வரணும். இவ்வாறு உள்ளுக்குள் வழிமுறைகளை நீங்கள் கண்டுபிடிங்கள் சொல்கிறாரு. இதில் பற்றின விஷயம்லாம் இல்லை. எவ்வளவு அன்பான உறவினராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் புரிய வைத்து கொண்டே இருங்கள் சொல்கிறாரு. நமக்கு பிடிச்சவங்க கூட அன்பான உறவினராக இருக்கிறாங்க, நமக்கு நல்லது தான் செய்கிறாங்க, அவங்களுக்கும் நீங்கள் புரிய வைங்க. ஆனால் அவங்கள்ட்ட பற்று இருக்கக்கூடாது, யாரிடமும் நெருங்கிய அன்பின் பற்று இருக்கக்கூடாதுன்றாரு. இல்லை என்றால் மாறவே மாட்டாங்க. நீங்கள் பற்று வச்சிங்கன்னா மாற மாட்டாங்கன்றாரு. மனமுடையவராக இப்போ ஆகணும். தன் மீதும் இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும், பிறர் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும் சொல்கிறாரு. பாபாவிற்கு தான் இரக்கம் ஏற்படுகிறதான், மேலேருந்து கருணை ஏற்படுதான். நாம் எத்தனை பேரை தனக்கு சமமாக மாற்றி இருக்கின்றோம் என்பதை இப்போ பார்க்கணுன்றார். நீங்கள் வந்து முரளி படித்து மற்றவங்களையும் முரளி படிக்க வச்சு உங்களை மாதிரி அந்த சங்குக்காரங்க மாதிரி அந்த மாதிரி நம்மளும் மாறி நம்ம கூட சேர்ந்தவங்க எல்லாரையும் மாற்றி மலராக வந்து கூட்டுட்டு போனால் தான் சொர்க்கத்துக்கு எல்லோரும் ஒன்றா போக முடியும். அதனால் சேவையும் செய்யணுன்றாரு. எத்தனை பேரை எனக்கு சமமாக நான் மாற்றிடல, அப்போ நான் மாறணும்ல. நான் நல்லவளாக இருந்தால் தான் என் கூட இருக்கிறவங்களும் என்ன மாதிரியே ஆக முடியும். அப்போ நான் பாபா சொல்கிற பேச்சை கேட்டு நான் மாறி எனக்கு சமமாக இத்தனை பேரை மாற்றுறேன். அதை கேட்குறாரு பாபா. இந்த மாதிரி மாற்றிருக்கீங்களா? பாபாவிற்கு நிரூபணம் இப்போ கொடுக்கணுன்றாரு. நம்ம எத்தனை பேருக்கு அறிமுகம் கொடுத்துருக்குறோம், நம்ம எத்தனை பேருக்கு நம்ம வந்து இப்போ சேவை பண்ணியிருக்கோம், எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோன்றதை பாபாட்ட சொல்லணும். பாபா எங்களுக்கு இவர்கள் மூலமாக நன்கு அறிமுகம் கிடைத்தது என அவர்கள் கூட எழுதுவார்கள். இப்போ நம்ம யாருக்கு வந்து பாபா ஞானம் கொடுக்குறோமோ அவங்க கூட லெட்டர் எழுதுவாங்க, பாபாட்ட எழுதுவாங்க. இவங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது, இவங்க வந்து என்னை கஷ்டத்துலேருந்து விடுவிச்சிட்டாங்க அப்படிலாம் எழுதணும் அவங்க. அப்போ தான் பாபாவுக்கும் தெரிய வரும். பாபாவிடம் நிரூபணம் வரும்போது தான் இவர்கள் சேவை செய்கிறார்கள் என்றே பாபா புரிந்து கொள்வார். பாபா இந்த பிராமணி மிகவும் புத்திசாலி, மிகவும் நன்கு சேவை செய்கிறார், எங்களை நன்கு படிக்க வைக்கிறார் என்றெல்லாம் பாபாவுக்கு எழுதுவாங்கன்னு சொல்கிறாரு. யோகத்தில் பிறகு குழந்தைகள் தோல்வியும் அடைகிறாங்க. நிறையா பேர் தோல்வி அடைகிறதே இந்த யோகாவில் தான். நினைப்பதற்கு புத்தி இல்லை. சாப்பிடும்போது கூட சிவபாபாவை நினைத்து கொண்டே சாப்பிடுங்கள்ட்டு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. எங்காவது சுற்றி பார்க்க சென்றாலும் சிவபாபாவை நினைங்க. எங்கே வேணாலும் போங்க,
எங்கே போனாலும் ஆனால் பாபாவே நினைங்க, வீண் பேச்சு பேசாதீங்கன்னு சொல்கிறாரு. ஏதாவது எண்ணங்கள் வந்தாலும் பாபாவை நினைத்தால் வேலையை பற்றியும் எண்ணினீர்கள் பாபாவையும் நினைத்தீர்கள் என்று பொருள் சொல்கிறாரு. இப்போ வேலைக்கே போனால் கூட நம்ம பாபாவையும் நினச்சிட்டு வேலையை செஞ்சோன்னா பாபாவையும் நினச்சிட்டோம் வேலையும் பார்த்துட்டோன்னு அர்த்தம்ன்றாரு. வேலையும் செய்யுங்க, தூங்குங்கள், கூடவே இதையும் செய்யுங்கள்ட்டு பாபா இன்றைக்கி சொல்கிறாரு. குறைந்தபட்சம் 8 மணி நேரம் நினைக்க சொல்கிறாரு. இது கடைசியில் தான் நடக்குன்றாரு. ஆனால் இப்போ நம்மளால் 8 மணி நேரம் நினைக்க முடியல, ஆனால் இது கடைசியில் நடக்குன்றாரு. மெல்ல மெல்ல உங்களுடைய சார்ட்டை பதிகரிங்கன்றாரு. 2 மணி நேரம் நினச்சேன், பிறகு போக போக சார்ட் குறைந்து கொண்டே போகிறது என்று சிலர் எழுதுகிறாங்க. அதே மாயை தான் மறைத்து விடுகிறதுன்றாரு. மாயை மிகவும் பலசாலியாக இப்போ இருக்குது. நம்ம சார்ட் வைக்கிறோம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், மறுநாள் குறையுது, நமக்கே தெரியுது குறையுது. அதனால தான் பாபா சொல்கிறார், இதெல்லாம் மாயா தான் மறைக்குதுன்றாரு. மாயை மிகவும் இப்போ பலசாலியாக இருக்குது. யார் இந்த சேவையில் முழு நாளும் பிஸியாக இருக்கிறார்களோ அவர்களே நினைக்க முடியும். அடிக்கடி பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள்ன்றார். பாபா நினைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். நாம் நினைக்கவில்லை என்பது நமக்கே தெரியும் சொல்கிறாரு. நினைவில் தான் மாயா தடைகளை ஏற்படுத்துகிறது. படிப்பு ரொம்ப ஈஸி, ஆனால் நினைக்க விடாது மாயா. பாபாவிடம் நாம் படிக்கின்றோம், எவ்வளவு செல்வத்தை எடுக்கிறோமோ அவ்வளோ பணக்காரராக மாறுவோன்றாரு. பாபா அனைவரையும் படிக்க வைக்கிறார் அல்லவா. முரளி கூட எல்லார்ட்டையும் இப்போ போயிட்டுருக்குது. நீங்கள் மட்டுமல்ல, அனைவரும் இப்போ உலகம் ஃபுல்லாக இதை படிச்சுட்ருக்குறாங்க. முரளி கிடைக்கவில்லை என்றால் கதறாங்க சில பேர். ஆனால் ஒரு சிலர்கிட்ட முரளி புக்கு இருக்குது, அப்படியே ஓரமாக தூங்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியும் சில குழந்தைகள் எனக்கு இருக்கிறாங்க. அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறார்கள். முரளி கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் கூட இருக்கணும். பாட்டு எவ்வளோ நன்றாக இருக்கிறது. பாபா, நாங்கள் உங்களிடம் சொத்தை அடைய வந்திருக்கின்றோம்ட்டு ஒரு பாடல் இருக்குது. பாபா இப்படி அப்படி எப்படி இருந்தாலும் ஒற்றை கண்ணுடன் அவலமாக இருந்தாலும் தங்களுடையவராக நான் இருக்கின்றேன் என்று சிலர் சொல்கிறாங்க அல்லவா. பாபா நான் சரியில்லை, நான் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுறதில்ல, இருந்தாலும் நான் உன் குழந்தை பாபான்னு சிலர் சொல்கிறாங்க. அது சரி, ஆனால் சீச்சி மோசமானவர்களேருந்து நல்லவர்களாக நீங்கள் மாறணும்னு சொல்லி பாபா சொல்கிறார். சரி இருந்தாலும் நீங்கள் என் குழந்தை தான், இருந்தாலும் நீங்கள் சீச்சி மோசமானதுலேருந்து நல்லவர்களாக மாறணுன்றாரு. அனைத்திற்கும் ஆதாரம் யோகம் மற்றும் படிப்பாகுன்றாரு. பாபா குழந்தையாக மாறிய பிறகு நாம் பாபாவுடையராக ஆகிவிட்டோம். நிச்சயம் சொர்க்கத்திற்கு செல்வோம். ஆனால் நாம் சொர்க்கத்திற்கு எவ்வாறு மாற வேண்டும் என்பதையும் சிந்திக்கணுன்றார். பாபா சொல்கிறாரு, பாபா குழந்தையாயிட்டா நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அது மட்டும் கிடையாது, அந்த சொர்க்கத்துக்கு போக தகுதியாக இருக்கணும் இல்லையா, அதை சிந்திக்கணுன்றாரு. நன்கு இப்போ படிங்க, தெய்வீக குணங்களை கடைப்பிடிங்கன்றாரு. குரங்காகவே இருந்தாலும் என்ன பதவி அடைவீங்கன்றார் பாபா. குரங்கு மாதிரி இருந்தால் என்ன பதவி அங்கே அடைய முடியும்? அங்கே கூட பிரஜைகள் வேலைக்காரர்கள் கூட வேண்டும் அல்லவா. படித்தவர்களுக்கு முன்பு படிக்காதவர்கள் அங்கே போய் சுமை தூக்குவாங்க. இங்கே யார் நல்லா முரளி படிக்கிறாங்களோ அவங்க தான் அங்கே ராஜா ஆகுவாங்கன்றார். எவ்வளோ முயற்சி செய்வீர்களோ அவ்வளோ நல்ல சுகம் பெறலாம். நன்கு செல்வந்தரானால் மரியாதை கூட நிறைய கிடைக்கும். படிப்பவர்களுக்கு நன்கு மரியாதை கிடைக்கிறது இல்லையா. பாபா கூட ஆலோசனை வழங்கி கொண்டே இருக்கிறார். பாபாவின் நினைவில் அமைதியில் இப்போ இருங்க. ஆனால் எதிரில் இருப்பவர்களை விட தொலைவில் இருப்பவர்கள் தான் நிறைய பாபாவை நினைக்கிறாங்க மற்றும் நல்ல பதவியும் அடைகிறாங்கன்ட்டு பாபாவுக்கு தெரியும். பக்தி மார்க்கத்தில் கூட தான் இவ்வாறு தான் நடக்குதுன்றாரு. சில பக்தர்கள் நன்கு இருப்பாங்க, குருவை விட அதிகமாக நினைவில் இருப்பாங்க. பக்தியில் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற பக்தர்கள் கூட கடவுளை நிறைய நினைக்கிறாங்க குருவை விட. யார் மிகவும் நன்கு பக்தி செய்கிறார்களோ அவர்களே இங்கே வருகிறார்கள். பக்தி முடித்த பிறகு தான் நம்ம ஞானம் அடைகிறோன்றாரு. அனைவரும் பக்தர்கள் அல்லவா. சன்னியாசி போன்றவர்களாம் இங்கே வரமாட்டாங்க. அனைத்து பக்தர்களும் பக்தியை முடிச்சுட்டு வந்துடுவாங்க, பிகே ஆயிடுவாங்கன்றார். பாபா எவ்வளவு தெளிவுபடுத்தி நமக்கு இப்போ புரிய வைக்கிறார். நீங்கள் ஞானம் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க என்றால் நிறைய பக்தி செஞ்சுருக்கிறீங்கன்றது புலப்படுகிறது. இப்போ நம்ம ஞானம் நிறைய படிக்கிறோம், நிறையா கற்றுக்குறோன்னா அப்போ நம்ம நிறைய பக்தி பண்ணிடுறோம். நமக்குள்ளார அவ்வளோ கேள்வி இருக்குது. அதுக்காக தான் இந்த ஞானத்தை அப்படியே நிறைய ஆராயிரம். அவ்வியக்த முரளி படிக்கிறோம், இதை படிக்கிறோம், அதை படிக்கிறோன்னா நம்ம நிறைய பக்தி பண்ணால் தான் நம்ம நிறையா ஞானம் எடுப்போன்றாரு. நிறைய பக்தி செய்தவர்கள் தான் நிறைய படிப்பார்கள், குறைவான பக்தி செய்தவர்கள் குறைவாக தான் படிப்பாங்கன்றாரு. முக்கியமான முயற்சியை நினைவு செய்வதாகும் தான். பாபா நினைக்கிறது தான் முக்கியமான முயற்சி. நினைவினால் தான் பாவங்கள் அழியும். மேலும் மிகவும் நீங்கள் இனிமையாக மாறணுன்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட சேவை செய்யக்கூடிய உண்மையான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எவ்வளோ தான் அன்பான உறவினர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, பற்றற்றவராக வேண்டும். யுக்தியோடு நீங்கள் புரிய வைக்கணும். தன் மீதும் பிறர் மீதும்
கருணை காண்பிக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, தந்தை மற்றும் ஆசிரியரை மிக அன்போடு நினைக்கணும். பகவான் நம்மை படிக்க வைக்கிறார், உலகத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்குறார் என்ற போதை உங்களுக்கு இருக்கணும். இங்கங்கு எங்கு போய் வந்தாலும் நினைவில் இருக்கணும், மீன் பேச்சு பேசக்கூடாதுன்றாரு. வரதானம், அழிவற்ற ஆன்மீக நிறத்தின் உண்மையான ஹோலி மூலம் பாப் சமான் ஸ்திதியின் அனுபவி ஆகுக. இன்றைக்கி ஹோலி பண்டிகை, அதனால் பாபா அந்த அழிவற்ற ஆன்மீக நிறத்தை பூசிக்க சொல்கிறாரு. அதுதான் உண்மையான ஹோலி. அந்த பழசெல்லாம் மறந்துட்டு புதுசாக நிறங்களை பூசிக்கோங்க. அதன் மூலமாக பாப் சமான் ஸ்திதி வந்துடும். அதனுடைய அனுபவி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. நீங்கள் பரமாத்மாவின் நிறத்தில் நிறமாக மாறிய ஹோலி ஆத்மாக்கள் நீங்களாம். இப்போ பாபாவுடைய நிறத்தில் நம்ம நிறமாக மாறிட்டுருக்கோம். அவர் பேச்சு கேட்டு அவர் மாதிரியே மாறிட்டுருக்கிற ஹோலி ஆத்மாக்கள் நம்ம. சங்கமேகம் ஹோலி வாழ்க்கைக்கான யுகம்தான். இந்த பழசெல்லாம் மறந்துட்டு புதுசாக வாழற யுகம். அழிவற்ற ஆன்மீக நிறம் ஏற்பட்டும் போதும் சதா காலத்திற்கும் பாப் சமான் ஆகிவிடுவீர்கள். இந்த அழிவற்ற ஆன்மீக நிறம் உங்கள் மேலே பட்டுருச்சுன்னா சதா காலத்துக்கும் நீங்கள் பாப் சமான் ஆகிடுவீங்க. ஆக உங்களுடைய ஹோலி என்பது தந்தையின் தொடர்பு என்ற நிறத்தின் மூலம் தந்தைக்கு சமமாகிறதுன்றாரு. அந்த அளவுக்கு உறுதியான நிறம் இருக்கணும், மற்றவர்களையும் சமமாக்கிடணும். ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் அழிவற்ற ஞானத்தின் நிறம், நினைவு என்ற நிறம் இருக்கணும். அநேக சக்திகள் என்ற நிறம், குணங்கள் என்ற நிறம், சிரேஷ்ட விருத்தி உள்ளுணர்வு என்ற நிறம், சுபபாவனை சுப விருப்பம் என்ற ஆன்மீக நிறம் ஏற்படுத்த வேண்டும். பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு ஆத்மா மீதும் என்ன மாதிரி கலர் நீங்கள் அடிக்கணும். இந்த ஹோலியில் கலர் அடிக்கிறாங்கள, அந்த மாதிரி என்னென்ன கலர்னால், ஃபஸ்ட்டு அழிவற்ற ஞானத்தின் நிறம், 2வது நினைவு, பாபாவுடைய நினைவு, ஞானம் பாபாவுடைய நினைவு, அடுத்து அநேக சக்திகள், பாபாட்டிருந்து கிடைக்கிற அநேக சக்திகள், அப்புறம் குணங்கள், அப்புறம் சிரேஷ்ட உள்ளுணர்வு, சுபபாவனை சுப விருப்பம். இந்த கலர்ஸ் நீங்கள் எல்லார் மேலேயும் தெளிக்கணுன்றாரு. ஸ்லோகன், திருஷ்டியை அலௌகிகமாக, மனதை குளிர்ச்சியாக, புத்தியை கருணையுடையதாக மற்றும் வாயை இனிமையானதாக பார்க்குங்கள். நம்ம பார்வையை அலௌகிகமாக மாற்றிடுங்க. ஃபரிஸ்தா மாதிரி இருக்கணும். நம்ம எல்லோரையும் பார்க்கும்போது ஆத்மாவாக ஃபரிஸ்தாவாக பாருங்கள். மனதை குளிர்ச்சியாக மாற்றிக்கங்க, புத்தியை கருணையுடையதாக ஆக்கிக்கங்க, வாயை இனிப்பாக்கிக்கங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அவ்யக்த இஷாரா, சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற நாகரிகத்தை தாரணை செய்யுங்கள். சத்தியத்தின் சக்தி சொரூபமாகி போதையோட இப்போ பேசுங்க, போதையுடன் பாருங்கள். நான் சர்வ சக்திவான் அரசாங்கத்தின் சேவகர்கள் என்ற நினைவிலிருந்து யதார்த்தமற்றவர்களை யதார்த்தத்தில் கொண்டு வாங்க. சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர மறைக்கக்கூடாது, ஆனால் பண்பாட்டுடன் வெளிப்படுத்த வேண்டும். இப்போ பாபா நமக்கு உண்மையை சொல்கிறாரு, அந்த உண்மையை வெளிப்படுத்தணும், அதை மறைக்கக்கூடாது. சிலதெல்லாம் நம்ம மறைச்சிடுறோம். ஸ்ரீமத்லாம் இதெல்லாம் இதுதான் பாபா சொன்னார், இதுதான் கரெக்டுன்றதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். ஆனால் அதை பண்பாட்டோட ஒரு பணிவாக சொல்லுங்கள், பணிவாக வெளிப்படுத்தணும். நான் சிவனின் சக்தி என்ற போதை உங்களுக்கு இருக்கணும். தைரியமான சிவசக்திகளுக்கு சர்வசக்திவானின் உதவி கிடைக்கும் சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ரமா, நன்றி பரிவா.